ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ரெகுலராக நீங்கள் 1000 ரூபாய் பணம் வந்து வாங்கின்னு வந்திருப்பீங்க. இப்போ 15ஆம் தேதி நவம்பர் மாதம் வாங்குறதுக்கு தயாராக வந்திருப்பீங்க. வாங்கும் பெண்களுக்கு ஒரு சூப்பரான மகிழ்ச்சி செய்தி வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதம் பணம் ரூபாய் 1000 கரெக்டாக வந்து உங்களுக்கு வாங்கணும், பணம் வந்து கிரெடிட் ஆகணும் அப்படின்னா இந்த புதிய அறிவிப்பு 2 அறிவிப்பு வந்து கிடைச்சிருக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து. அந்த அறிவிப்பு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு பணம் வந்து ஸ்டாப் ஆகாத கரெக்டாக வரும் அப்படின்றத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து 14 தவணை கிட்டத்தட்ட வந்து பணம் வந்து 1000 ரூபாய் வந்து வாங்கின்னு வந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு வரதுக்கான பணம் கண்டிப்பாக வந்து இந்த 2 புதிய அறிவிப்பு மூலிமா நீங்கள் வந்து என்னென்ன பாயிண்ட் கேதர் பண்ணி கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணீங்களோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக பணம் வாங்கின்னு வருவாங்க, கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு ரொம்ப நாளாக வந்து புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார், அதாவது இப்போ துணை முதலமைச்சராக மாதிரி இருக்கார், அவரோட இலக்காவில் தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து இருக்குது. அவர் வந்து ஒரு சூப்பரான சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கார். அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாகர் ஆர்டிக்கல் மூலயமா வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்கள். புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களா இருந்தாலும் சரி, முக்கியமாக ரெகுலராக வந்து பணம் வந்து வாங்கின்னு வரவங்களுக்கும் இதில் கூடுதல் இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம். அவங்க வந்து தயவு செய்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் என்ன அறிவிப்பு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வரேன் அப்படின்றது தெளிவாக வந்து புரியும். அதனால் தயவு செய்து எல்லாருமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக வந்து பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தின் கீழே வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் டெய்லியும் வீடியோவோ இல்லை வந்து அப்டேட்டட் வீடியோவை வந்து போஸ்ட் பண்ண வரோம். அதன் மூலயமா நிறைய பேர் வந்து பயனுள்ள தகவலை வந்து அடைஞ்சிருக்காங்க. நிறைய பேருக்கு 1000 ரூபாய் வராத இருந்தவங்களுக்கும் வந்துருக்கு அப்படின்னே வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பாயிண்ட்டும் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் மூலியமாவோ இல்லை கட்டிங் பேப்பர் மூலியமாவோ கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவோம். அதன் மூலயமா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னவோ நீங்கள் வெளியே வேறு எங்கே கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்களுக்கு ஆஃபீஸர் இல்லை வந்து வெளியே வேறு ஏதாவதோ இல்லை நியூஸ் சேனல்லேயே உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட், மாதம் 1000 ரூபாய் மூலிமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1,16,00,000 பேருக்கு மேலே வந்து இந்த பணம் வந்து கிரெடிட் ஆகி வந்துன்னு இருக்குது. நிறைய பேருக்கு பயனுள்ளதாக நம்ம வந்து மாற்றிருக்கோம். அதே போல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசனாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடுபட்டவர்களுக்கு வாய்ப்பு உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து உறுதி வந்து கூறியிருக்காரு. சீக்கிரமாக வரும் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் மூலமா நமக்கு வந்து ஒரு சில ஆர்டிக்கல் வந்து கிடைச்சிருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு கட்டாயம் உரிமை தொகை வழங்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து கூறியிருக்கார். இது எப்போ கூறியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் அனைத்து பெண்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை, வழிவகை செய்யப்படும், அதாவது வந்து கிடைக்காதவங்களுக்கு வழிவகை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து தெரிவித்திருந்தார். அது எப்போ தெரிவித்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல பகுதியில் நேற்று ஆய்வு செய்த போது, அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆய்வு செய்த போது உதயநிதி ஸ்டாலின் சார் பல பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையிடம் கிடைக்கவில்லை என்று ஆதங்கங்கள் தெரிவித்திருந்தாங்க. நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிரிவல பாயை வந்து ஆய்வு செய்யும் போது அவங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய பெண்கள், அதாவது வந்து கலைஞர் மகளிர் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். என்ன தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அப்பொழுது கிரிவல பாதையில் துணை முதலமைச்சர் ஸ்டாலின் காண ஏராள பொதுமக்கள் வந்து திரண்டிருந்தனர். அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்த பொதுமக்களிடம் சென்று உதயநிதி ஸ்டாலின் சார் அவர்களிடம் பேசியிருந்தார். அப்பொழுது அங்கிருந்த பலரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் இந்த பகுதியில் பெரும்பாலான பெண்களுக்கு கிடைக்கவில்லை என்றனர். அப்பொழுது பேசிய உதயநிதி ஸ்டாலின் அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகை கிடைக்க வழிவகை செய்து வருகிறோம், விரைவில் அனைத்து பெண்களுக்கும் கலைஞர் உதவித்தொகை கிடைக்கும் என்றார் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அதாவது டீட்டெயிலாக வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அனைத்து பெண்களுக்கும் இதுக்கு மேலே வந்து கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் வந்து செய்து வரும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம், அதாவது லாஸ்ட் வருஷம் செப்டம்பர் மாதம் முதன்முறையாக வந்து பார்த்தீங்கன்னா முதல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை தொடங்கி செயல்படுத்த வைத்திருந்தது. 1 கோடி பேருக்கு வழங்கப்படும் என்று இலக்கு நிர்ணயித்திருந்த அரசு அதற்காக சில பொருளாதார தகுதிகளும் வரையறை செய்து
தான் வழங்கியிருந்தது. ஆனால் அரசு எதிர்பார்த்ததை விட அதிகமானோர், அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி பேருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதாவது 1 கோடிக்கும் அதிகமானோர் அரசு அறிவித்த பொருளாதார தகுதி பட்டியலில் வருவதால் அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் வந்து 1,16,00,000 பேருக்கு இது வரைக்கும் வந்து வழங்கப்பட்டிருந்தது. மீதம் உள்ளவங்களுக்கு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆரம்ப கட்டத்தில் 1,06,52,000 பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது. நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தது. அந்த மேல்முறையீடு செய்யும் போதிலிருந்தே நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டு வந்திருக்கோம் ரெகுலராக. அதே போல் ஆவணங்கள் வந்து தொடர்பாக வந்து சமர்ப்பிக்க வேண்டும், சேவையில் வந்து ஆவணங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 11,85,200 பேருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. பயனாளிகளின் எண்ணிக்கை உயர்ந்ததால் வந்து பார்த்திங்கன்னா அதன் பிறகு சுமார் 1,15,00,000 பயனாளிகள் இணைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் இப்போ ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கொடுத்த அப்டேட் படி கரெக்டாக வந்து 1,48,000 பேருக்கு மேலே வந்து இப்போ ரீசனாக வந்து சேர்க்கப்பட்டிருந்தது. அதனால் தொடர்ந்து வந்து நீங்கள் நம்பிக்கையோடு வந்து இருங்க. உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பணம் வந்து வராதுன்னா கண்டிப்பாக வந்து வரும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வரை கிட்டத்தட்ட 14 தவணை வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நிறைய பேர் வந்து பெற்றுன்னு வந்திருப்பீங்க. இப்போ ரீசனாக வந்து சேர்த்தவங்க ஒரு 4 தவணை 5 தவணை வரைக்கும் வந்து பெற்றுன்னு வரப்பீங்க. ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து 1,16,00,000 பேருக்கு மேலே வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற்று வருவதாக வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாரும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளனேஷனாக வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் மீதமுள்ளவர்களுக்கு கண்டிப்பாக வந்து வரும். அதே நேரத்தில் இன்னும் பல மகளிர்களுக்கு உரிமை தொகை கிடைக்கவில்லை அப்படின்ற கோரிக்கையும் வந்து எழுதுன்னு வருது. தமிழ்நாட்டில் 2,24,00,000 பேருக்கும் வந்து அதிகமான குடும்ப அட்டைகள் வந்து இருக்குது. இதை முக்கியமாக வந்து நோட் பண்ண வேண்டியது 2,24,00,000 பேருக்கு மேலே வந்து குடும்ப அட்டை வந்து இருக்குது. குடும்ப அட்டை இருக்கிற ஒரு பெண்களுக்கும் வந்து 1000 ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்ற ஸ்கீம் தான் வந்து வாக்குறுதிகளாக வந்து கொடுக்கும்போது திமுக வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பொருளாதார ரீதியாக வந்து பார்க்கும்போது நிதி நெருக்கடி காரணமாக வந்து பார்க்கும்போது 1,16,00,000 பேருக்கு மட்டும்தான் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னும் போது பொருளாதார ரீதியான தளர்வுகள் வந்து ஏற்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் அளித்த மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப பதிவு முகாமில் மீண்டும் நடத்த வேண்டும் என்று கோரிக்கையும் வந்து எழுந்து வருது மகளிர் தரப்பிலிருந்து. இந்நிலையில் தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் அனைத்து பெண்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்க வழிவகை செய்யப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு உறுதி வந்து அளிச்சிருக்காரு. இதிலேருந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து புரிஞ்சிக்கலாம். 2,24,00,000 பேருக்கும் கண்டிப்பாக வந்து 1000 ரூபாய் வந்து வழங்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படியும் வந்து தகுதிகள் தளர்வுகள் வந்து அறிவிப்பாங்கன்னா, அதாவது தகுதி தரவாளர்கள் பொறுத்தளவுக்கு நிறைய கிரைட்டீரியா வந்து பேக் சைடில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது வந்து கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து ஒரு சில பாயிண்ட்லாம் வந்து சொல்லணும்னா 3,600 மேலே வந்து மின்சார பயன்பாடு யூஸ் பண்ணாங்கன்னா கிடையாது, ஓஏபி பணம் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிடையாது, இது போல் வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து அவங்க வந்து பெற்றுருந்தாங்கன்னா கிடையாது, டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு கிடையாது, இது போலலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. 2,80,000 மேலே ஆண்டு வருமானம் ஏன் பண்ணுறவங்களுக்கு கிடையாது. இது போல் கிரைட்டீரியாலாம் தளர்வுகள் வந்து செய்யப்படணும் அப்படின்னு வந்து கோரிக்கைகள் வந்து எழுதுன்னு வருது. இந்த தளர்வுகள்லாம் வந்து செஞ்சாங்கன்னா இன்னும் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா 50,00,000 70,00,000 பயனாளிகளுக்கு இந்த மாதம் 1000 ரூபாய் வந்து போய் சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கான செயல்பாடுகளும் வந்து நடந்துன்னு வரதான் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மட்டும் இல்லாமல் மகளிர்களுக்கு இன்னும் பல்வேறு சலுகைகள் சிறப்பு திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மகளிர்கள் காலையிலே வந்து எழுந்து பிள்ளைகளை வந்து சமைத்து கொடுத்து பள்ளிகளுக்கு அனுப்புறதுக்கு வந்து சிறப்பம் ஏற்படுத்தினால வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி திங்கள் முதல் வெள்ளி வரை 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு படிக்கின்ற 20 லட்சம் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை பயன்பெற்றும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வந்து உருவாக்கி வந்து கொடுத்துருந்தாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா அரசு பேருந்தில் வந்து இலவச பயணம் அப்படின்ற கொண்டு அந்த திட்டத்தையும் வந்து செயல்படுத்தியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக வந்து அரசு பள்ளியில் படித்து கல்லூரி சேரும் உயர்கல்வி சேரும் வந்து மாணவர்களுக்கு புதுமை பெண் திட்டம் மூலம் மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை நம்முடைய அரசு வந்து வழங்கப்படுகிறது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இன்னொரு ஸ்கீமும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பெண் குழந்தைங்களுக்கு எப்படி வந்து உயர்கல்விகளுக்கு வந்து புதுமை பெண் திட்டம் வந்து பயன்படுதோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசனாக வந்து தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்ற மாதிரி ஆண் குழந்தைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து 1000 ரூபாய் வந்து கிடைக்கிது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பம் வந்து பயனடையும் வகையில், அதாவது உங்கள் வீட்டில் புதிதாக திருமணமானவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து செயல்படலாம். இல்லை குடும்ப தலைவியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து வரும். ஈஸியாக வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அரசு பள்ளியில் படித்த பெண் குழந்தைங்களுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கு 1000 ரூபாய் வந்து
தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் மூலயமா வந்து கொடுக்குறாங்க. அதே போல் ஆண் குழந்தைகளுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் மூலயமா கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் வந்து உங்களுக்கு வீடு தேடியே வந்து வருது. இதன்படி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சேர்த்து புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் ஆகிய திட்டங்கள் வந்து தொடங்கப்பட்டு சிறப்பாக வந்து செயல்படுத்தின்னு வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் வந்து முக்கியமாக இந்த திட்டங்களை தவிர்த்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை வந்து சிறப்பு செயல்பாட்டை வந்து செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார், அதாவது இப்போ துணை முதலமைச்சராக மாறி இருக்கார். துணை முதலமைச்சர் அவரோட இலாக்களே வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து செயல்பட்டு வருது. இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணுறதுக்கு பார்த்துன்னு இருப்பீங்க. ரெகுலராக வந்து பணம் வாங்கினவங்களுக்கு நிறைய பேருக்கு நடுவில் வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னு வந்து சொல்ல வரீங்க. நிறைய கிரைட்டீரியா நம்ம ஏற்கனவே வந்து சொன்ன கிரைட்டீரியாலாம் வந்து நீங்கள் மீறும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆகும். இதுக்கு மேலே அந்த கிரைட்டீரியா வந்து தளர்வு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரெகுலராக வந்து பணம் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆயின் வந்து இருந்தது, ஆனால் வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில கிரைட்டீரியா, அதாவது வந்து மாதந்தோறும், ஆண்டுதோறும், காலாண்டு தோறும் வந்து ஆய்வுகள் வந்து செய்வாங்க. தளர்வுகள் வந்து உங்களுக்கு வந்து தரவுகள் வந்து செக் பண்ணுவாங்க. அந்தந்த தரவுகள், அதாவது டேட்டா பேஸ், கவர்மெண்ட் இருக்கிற டேட்டா பேஸ் மூலயமா வந்து செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வருமானம் அதிகரித்தாலோ வருமான சான்றிதழ் மூலம் செக் பண்ணுறாங்க. 4 சக்கர கனரக வாகனங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருந்து புதுசாக வந்து வாங்கினீங்கன்னா அதன் மூலயமா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. சமூக பாதுகாப்பு திட்டத்தின் மூலயமா வேறு ஏதாவது ஓய்வூதிய திட்டங்கள் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா, இல்லை வேறு ஏதாவது ஸ்கீமில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி பணம் வந்து வாங்கின்னு வரீங்கன்னா, இது போல் நிறைய கிரைட்டீரியா மூலயமா உங்களுக்கு மகளிர் உரிமை சுதந்திரம் மாதந்தோறும் ஆய்வு செய்யப்பட்டு உங்களுக்கு வந்து பணம் வந்து நீக்கவும் படலாம், இல்லை சேர்க்கவும் படலாம். அதாவது புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறவங்களுக்கு இந்த கிரைட்டீரியாலாம் கம்பல்சரியாக வந்து தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெகுலராக வந்து வாங்கின்னு வரவங்களும் இந்த கிரைட்டீரியாலே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 14 மாதங்கள் வந்து உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆயின் வருது. ஒரு சில டைம் வந்து இந்த கிரைட்டீரியாவில் ஏதோ ஒரு கிரைட்டீரியாவை நீங்கள் மீறும் பட்சத்தில், அவங்க கொடுத்துக்கிற வழிமுறைகள் ஏதோ ஒன்று வந்து மீறும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் வந்து ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த கிரைட்டீரியாவை நீங்கள் மீறாது இருந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து வருவாய் கோட்டாட்சியரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இது போல் வந்து எனக்கு வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்றத நீங்கள் வந்து தெரிவித்து ஒரு அணுவாக வந்து எழுதி கொடுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் வந்து திரும்ப வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து பணம் வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆகுதுன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் கரெக்டாக வந்து ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா மணி ஆர்டர் மூலயமா வந்து பணம் வந்து வந்துன்னு இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. யாருக்காவது வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து ஏறலைன்னா உங்களுக்கு நேரில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கேட்டு பாருங்கள், மணி ஆர்டர் மூலயமா வந்து பணம் வருதா இல்லையான்னு. இல்லைனா உங்களுக்கு அக்கௌண்ட்டில் தான் வந்து கரெக்டாக ஏறணும்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்த அக்கௌண்ட்டோ இல்லை ஆதார் கார்டில் சரியான பேங்க் அக்கௌண்ட்டோ வந்து லிங்க் பண்ணி வைங்க. பணம் கிரெடிட் ஆகாதவர்களுக்கு தங்களுடைய வங்கி கணக்கில் ஆதார் எண்ணை இணைத்தால் பணம் வர வைக்கப்படும் அப்படின்றத வந்து தமிழக அரசு ஏற்கனவே வந்து விளக்கமாக வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1000 ரூபாய் குறித்து குறுந்தகவல் வந்து வங்கி கணக்கில் பணம் வந்து வர வைக்கப்படும் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணாங்க. உங்களுக்கு மாதம் எஸ்எம்எஸ் கரெக்டாக வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். எஸ்எம்எஸ் வரலனாலும் உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸை ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் வந்து இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து புதுசாக வந்து விண்ணப்பித்த சம்மந்தமோ இல்லை இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக உங்களுக்கு அடிக்கடி வந்து அப்டேட் ஏதாவது வந்து தேவைனா, இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக, அதாவது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்லம், பிஎம் கிசான் ஸ்கீமு, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டம், இது போல் கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீம் சம்மந்தமாக உங்களுக்கு எந்தெந்த ஆஃபீஸில் போய் அந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவை, எந்தெந்த ஆஃபீஸரை வந்து காண்டாக்ட் பண்ணணும், எப்போ போய் அப்ளை பண்ணால் நமக்கு வந்து கிடைக்கும், என்னென்ன க்ரைட்டீரியா, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் முக்கியமாக வந்து தேவை அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துன்னு வந்திருப்பீங்க. www.tninfo360.com அப்படின்ற நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நம்ம டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து பார்த்து முடித்தவங்க கண்டிப்பாக வந்து இந்த வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக அதில் வந்து ஆர்டிக்கலாக வந்து நம்ம போஸ்ட் பண்ண வரோம். நம்ம சேனல் எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக உங்களுக்கு வந்து கருதுறீங்களோ அதோட முக்கியத்துவமாக நம்மளோட வெப்சைட்டும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நம்மளோட வெப்சைட்டையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட வெப்சைட்டோட டேரக்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனையும் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பயன்படுத்தி டைரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படின்னா கூகுளிலே போயிட்டு TN_info_360 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து சஜஷனில் நம்மளுடைய வெப்சைட் வந்து ஷோ ஆகும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்திருக்கிற அப்டேட் எல்லாமே டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மேலும் வந்து பணம் ரெகுலராக வந்து வாங்கினவர்களுக்கும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து மிக பயனுள்ள தகவலாக வந்து இந்த வீடியோ வந்து அமையும். ஏன்னு சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த 1000 ரூபாய் பணம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு பயனடைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த வீடியோ வந்து கட்டாயமாக வந்து ஷேர் பண்ண சொல்கிறேன். இன்னும் நிறைய பேருக்கு இந்த 1000 ரூபாய் வந்து கிடைக்க போகுது அப்படின்றதுனால கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து போய் சேரணும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சொல்லிக்கிறேன். மேலும் வந்து உங்களுக்கு ஏதேனும் வந்து இந்த வீடியோவில் சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.